யாழ்ப்பாண நகரத்திலே வந்து இன்றைய தினம் இன்று வந்து கர்த்தால் என்று அறிவிச்சவை. ஆனால் இந்த கர்த்தால் வந்து என்ன மாதிரி இந்த யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகிறதா இந்த மாதிரி கடை வந்து இப்போ கர்த்தால் அறிவிச்சவை. ஆனால் இப்போ மெல்ல மெல்லமாக வந்து யாழ்ப்பாணத்தில் கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்படியே பார்த்துக்கொண்டு போவோம், இன்றைய நிலைமைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கொண்டே போவோம். கடைகள் வந்து இன்னும் துறக்கப்படையில் எல்லாமே வந்து மூடியபடியாக தான் இருக்குது. இது கர்த்தாலுக்காக வாயிலடி குளத்தை வந்து இப்போ துப்புரவாக்கினா இன்னும் ஒரு அழகான ஒரு யாழ்ப்பாணத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, போத்தில்கள் பம்பஸ்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல கொட்டப்பட்டிருக்கு. இதே வந்து ஒரு கவனத்துக்கு எடுத்தால் இன்னும் நல்லதாக இருக்கும். இந்த இன்னுமா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். உறவுகளே வணக்கம். நான் இப்போ நின்று கொண்டிருக்கிற பகுதி வந்து யாழ்ப்பாண நகரம். யாழ்ப்பாண நகரத்திலே வந்து இன்றைய தினம் இன்று வந்து கர்த்தால் என்று அறிவிச்சவை. ஆனால் இந்த கர்த்தால் வந்து என்ன மாதிரி இந்த இப்போ யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகிறதா இன்னுமான்னு சொல்லி மக்களின் இயல்பு வாழ்க்கைகள் இன்னுமா இருக்குன்னு சொல்லி அதோட யாழ்ப்பாண நகரத்தை வந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைய நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை முழுமையாக பார்க்க போகிறோம். என்னுடைய இந்த காணொலி மூலம் நீங்கள் முதல் வந்திருந்தால் பார்த்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்குறவர்களே வாங்கோ. போய் என்ன யாழ் நகரத்தை இன்றைய நிலைமைகளை பார்ப்போம். இந்த இடத்துல எல்லாம் வந்து இவ்வளோ பரபரப்பு இருக்கு. ஆனால் வந்து இன்னும் கடைகள் வந்து இன்னும் திறக்கப்படவில்லை. இப்படியே பார்த்து கொண்டு போவோம். இப்போ நாச்சிமா கோயிலில் இருந்து கேட்க சொல்கிறால போய் கொண்டு இருக்கிறோம் பாருங்க. இன்றைக்கு வந்து கர்த்தால் என்று அறிவிச்சவை வந்து, ஆனால் இயல்பால் வந்து மக்கள் வந்து இந்த ரோட்டை பிளங்கி கொண்டிருக்கீங்க. கடைகள் வந்து ஒரு சில கடைகள் வந்து இன்னும் திறக்கப்படே இல்லை. அப்படியே பார்த்து கொண்டு போவோம். இப்போ இந்த இடம் வந்து தட்டா சந்தி பாருங்க. இந்த சந்தியிலையும் வந்து இன்னும் கடைகள் இன்னும் பெரும்பாலும் திறக்கப்படவில்லை. பார்த்துக்கிட்டே பார்த்து கொண்டு போவோம். சந்தோஷமாக இருக்கும். அங்கே காலை நடந்து பார்ப்போம். இது வந்து ஜெப்னா ஹிந்து பள்ளிக்கூடத்தில் இப்போ பார்த்து கொண்டு போகிறோம். காருங்க வந்து இப்போ ஸ்கூல் டைம் தானே, கொஞ்சம் ரபிக்காக இருக்குது இந்த இடம். இந்த இடம் வந்து இப்போ வளைவு கூட தான் இயங்கி கொண்டு இருக்குது. இப்போ வந்து இப்போ யாழ்ப்பாணத்துக்கிட்ட கொஞ்சம் நெருங்கிட்டோம். பாருங்க, இந்த கடைகளும் இன்னும் திறக்கப்படையில்லை. நிலையம் வந்து ஒரு புதுக்கடை வந்து போய் திறந்துட்டு நினைக்கிறேன். சன் பிரதர்ஸ் இந்த கடைகளும் இன்னும் பெருசாக திறக்கப்படவில்லை. இப்போ மனோராஜ் சந்திக்கு வந்துட்டோம். இதை பாருங்க, வைக்க கொழுவின் தான் இன்னும் இல்லை. பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சிவன் கோயில் அடிக்கிட்ட வந்துட்டோம். இந்த யாழ்ப்பாணம் சிவன் கோயில்
சிவன் கோவில் யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை சிவன் கோவில். அது ஒரு சில கடைகள்லாம் இப்போ திறந்துருக்கு யாழ்ப்பாண நகரத்தில். இன்னும் வந்து இந்த சில கடைகள் இப்போ திறக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி ரோட்டு தான் இப்போ பார்த்து கொண்டு போகிறோம். இந்த பீப்புள்ஸ் பேங்க் இது வந்து ஒன் வே. அந்த கொமர்ஷியல் பேங்க் மற்ற சம்பத் பேங்க் எல்லாம் இருக்கிற ஒன் வே ரோட் இது. இந்த ரோட்டின் பேர் என்ன? இது வந்து ஸ்டான்லி ரோட்டு தான் போட்டிருக்கு இந்த ரோட்டில். பழைய இது வந்து பழைய பேர் இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணு. இதை போட்டிருக்கு பாருங்க, பழைய தபார்கந்தோர் வீதின்னு சொல்லி போட்டிருக்கு. இது வண்டே இப்போ வந்து யாழ்ப்பாணம் நகருக்குள்ளே வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் வீதி பாருங்க. இந்த இடத்துல வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மார்க்கெட்டுகள் எல்லாம் இருக்குது. அங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழக்கடைகள் நிறைய இருக்கிற இந்த ரோட் வந்து நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிடிபி பஸ் ஸ்டாண்ட் அரசாங்க பேருந்து நிலையத்தில் வந்து இப்போ பார்த்து போய்கொண்டிருக்கோம். இங்கே பாருங்க, இப்போ இன்னும் வந்து இப்போ நிறைய பஸ்ஸுகள் நிற்கிது. இன்னும் வெளி மாவட்டங்களுக்கு வெளிக்கவே இல்லை. கடை வந்து இப்போ கர்த்தாண்டு அறிவிச்சவே. ஆனால் இப்போ மெல்லமாக வந்து யாழ்ப்பாணத்தில் கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்படியே பார்த்து கொண்டு போவோம். இன்றைய நிலைமைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கொண்டே போவோம். சரிடா, இப்போ பார்த்தீங்கன்னா கொமர்ஷியல் பேங்க் எல்லா பேங்குகள் நிறைய பேங்குகள் இருக்குது. இப்போ என்எஸ்பி மற்ற காகில்ஸ் பில்டிங் ஹாஸ்பிட்டல் லெவலில் நிற்காது. அதெல்லாம் நடந்து ஹாஸ்பிட்டல் வந்து நடவேற்று ஃபார்மசி ஹாஸ்பிட்டல் பேங்குகள் கடைசி வரைக்கும் நிப்பாட்ட மாட்டாங்க. கவர்மெண்ட் அதில் தான் அவங்க நிப்பாட்ட மாட்டாங்க. பிரைவேட் தனியாட்ட இதுகள்லாம் நாங்கள் நினைச்சது போக்குவரத்து மந்தமாக இருக்க மாட்டோம். ஆனால் போக்குவரத்து அதே மாதிரி தான் இருக்குது. இந்த காகில்ஸ் வந்து இப்போ என்ன கொஞ்சம் திருத்தி கொண்டிருக்கீங்க. அதுவே என்ன பாருங்க, இப்போ காகில்ஸ் இதையும் பார்ப்பேன். நான் வடிவாக காட்டுறேன் இந்த மாதிரி. இப்போ யாழ்ப்பாண நகரம் காலமை நேரம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றது. பள்ளிக்கூடங்கள் வேலைக்கு போகிறார்கள் சொல்லி கொஞ்சம் பரபரப்பாக இருக்கின்ற டைமில் இப்போ யாழ்ப்பாணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ ஒரு கனகாலத்துக்கு பிறகு எல்லாம் வந்திருப்பீங்க. இப்போ இந்த இன்றைய நிலைமை வந்து யாழ்ப்பாணத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நோபலாக பார்க்குறோம். இங்கே பாருங்க, நான் இப்போவே எல்லாம் கட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வேலையெல்லாம் வந்துட்டீங்க.
பார்த்தீங்க சொன்னால் இது வந்து பழைய பேமெண்ட்டாக இருந்து இப்போ நடபாதை ஆக்கியிருக்கேன். முனீஸ்வரன் லேன். இது வந்து முனீஸ்வரன் லேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நடப்பாதை வியாபார கடைகள் வந்து இன்னும் துறக்கப்படையில் எல்லாமே வந்து மூடியபடியாக தான் இருக்குது. இது கர்த்தாலுக்காக வாயிலடி எனித்தான் அந்த கடைகளை உடுப்பு கடையில் உடுப்பு கடை நேரம் இருக்கு. 8 மணி 8 இப்போ நாங்கள் 7:45 இருக்கு நினைக்கிறேன் நேரம் திறந்து கொண்டிருக்கிறோம். சாப்பாடு கடை வந்துட்டு சாப்பாடு கடை வந்துட்டீங்க. இப்போ இது வந்து புதிய பஸ் ஸ்டாண்ட் நெடுந்தூர பேருந்து நிலையம். ஒரு பேருந்தே இன்னும் காண இல்லை. நாங்கள் வந்த நாங்கள் இப்போ இது வந்து இரவில் இயங்குறதா இல்லாட்டி அது இன்னும் தெரிய இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த பேர் வந்து பெருசு என்ன லாங் ட்ராவல் நிற்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் அப்படியெல்லாம் இப்போ ஷார்ட் ட்ராவலில் நிற்கிறது. இதுவும் வந்து ஒரு அமைப்பு வந்து நல்ல அழகாக இருக்கு. என்ன முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கு. இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா கலாச்சார மண்டபம் அதை வந்து இப்போ திருவள்ளுவர்னு சொல்லி மாற்றி இருக்குங்க. திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் அதுவும் ஏதோ நிகழ்வு நடைபெற போகிறோம். சரியா நடந்தது என்ன இப்போ இங்கே பாருங்க யாழ்ப்பாணத்தில் எப்படி இந்த இடங்கள் இருக்கு. இங்கே பாருங்க எல்லாம் குப்பையில எல்லாம் கொட்டி இதை வந்து கொட்டல் மற்ற அதில் மணிக்கூட்டு கோபுரம். அங்கே பாருங்க மணிக்கூட்டு கோபுரம் இங்கே இருந்து பார்க்க ஒரு அழகாக தெரிகிறது. தெரிகிறது வந்து இந்த இடத்துல கலாச்சார மண்டபம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிற இந்த கலாச்சார மண்டபம். அது வந்து திருவள்ளுவர் கலைக்கூடம் வந்து இப்போ பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்கிற குளத்தில் பாருங்க அந்த என்ன கழிவுகள் எல்லாம் வந்து கொட்டப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள் இந்த போத்தில் எல்லாம் வந்து கொட்டப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு நல்ல ஒரு குளம். இந்த குளம் பார்க்குற அழகான குளமானது இன்னும் அந்த திருத்தே இல்லை. இங்கே பாருங்க இப்படி இது எல்லாமே குப்பையில தான் குண்டு பண்ணி இருக்க வேண்டு. சாக்கடையில தான் இந்த பூ பூத்துருக்கு. இந்த பாருங்க அழகான பூ இந்த அல்லிப்பூ நினைக்கிறேன். இது அல்லிப்பூ இங்கே பாருங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான பூ எல்லாம் இந்த இடத்துல பூத்துருக்கு. இந்த குளத்தை வந்து இப்போ துப்புரவாக்கினா இன்னும் ஒரு அழகான ஒரு யாழ்ப்பாணத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க போத்திருகள் பம்பஸ்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல கொட்டப்பட்டிருக்கு. இதே வந்து ஒரு கவனத்துக்கு எடுத்தால் இன்னும் நல்லதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிற ரோட் வந்து இப்போ இதில் இருக்கிற வீரசிங்க மண்டபம். படிக்கிறதுக்கு பிள்ளைகள் வந்து இன்றைக்கி வீரசிங்க மண்டபத்தில் அது இப்படியே பார்த்து கொண்டு போவோம். இங்கால ரவுண்ட் அபவுட் வருது வந்து சத்திரச்சந்தைக்கு போகுது. வந்து இங்கால போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இங்கால போனீங்க சொன்னால் பண்ணைக்கு போகுது. அப்படியே எஸ்எல்டி ஆஃபீஸ் எல்லாம் அந்த இதில் இருக்குது. இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ். அப்படியே போவோம். இந்தியாவில் போனீங்கன்னா மீன் சந்தை எல்லாம் இருக்குது. யாழ்ப்பாணம் பண்ணைக்கு போகிற பகுதியில் வந்து மீன் சந்தை. இப்போ இதைத்தான் நான் காட்டோன்னு வச்சுன்னா இப்போ இந்த இடத்துல வந்து மழை பெய்தால் நிறைய வெள்ளம் நிற்கும். இதையும் வந்து இன்னும் திருத்துற மாதிரி தெரியலை. எத்தனோ வீடியோவில் காடிஞ்சு பாருங்க இந்த இடங்கள் பகுதியெல்லாம் வந்து மழை பெய்தால் இந்த இடத்துல போகல. அதை என்ன சரியான வெள்ளமாக நிற்கும். இப்போ மழை இல்லை அப்படி விட்டாங்க. இந்த கட்டணமெல்லாம் இப்போ தான் அமைச்சிருக்கேன். என்ன கொஞ்சம் 3 கடை திறந்தாச்சு. இதெல்லாம் இப்போ அமைச்ச இந்த பிக்மி இதெல்லாம் இருக்குங்க. இதுலேயும் வந்து சில ஃபுட் சிட்டி ஜூஸ் கடைகள் இருக்குது. இதில் பார்த்திங்க சின்ன ஒரு பழக்கடைகள் பெட்டி கடைகள் சொல்கிறது என்ன வெஞ்சே இருக்குது. இதில் வந்து நான் உங்களை காட்டியிருப்பேன் பண்ண மீன் சந்தை. இதை நீங்கள் இங்கே வந்தீங்க சொன்னால் மீன்கள் எல்லாம் வாங்கி கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான மீன்கள். நிறைய பேர் நிற்கிறேன்னு இப்போ கடையெல்லாம் திறந்தாச்சு. இந்த கரெக்டாக அறிவிச்சவே எல்லாம் கடையில் திறந்தாச்சு. பாருங்க சிடிவி பஸ். இதுதான் வந்து எஸ்எல்டி ஆஃபீஸ் பெரிய ஆஃபீஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் மெயினான டவர் இது டெலிகாம் டவர். இங்கே வந்து நாவாந்துறைக்கு போகிறது போல இருக்குது. இது வந்து பண்ணைக்கு போகுது. பண்ணை ரவுண்ட் அபவுட்டால் நீங்கள் அப்படியே திரும்பிங்க சொன்னால் அப்போ புதிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும். அப்படியே நேராக போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே வேலனை நாங்கள் பண்ணைக்கு போகிறோம். காதலர்கள் நிற்கணும். அப்படியா? கர்த்தாலயம் வந்து காதலர்கள் வந்து அவர்கள் வந்து கர்த்தால் இன்னும் காதலர்கள் வந்து பண்ண வருவார்கள். அது தடுக்க இல்லாதானே
நம்பிக்கை இருக்கிறோம் பார்ப்போம். இது பார்த்தீங்க சொன்னால் பண்ணை ரவுண்ட் அபவுட் இப்படியே நீங்கள் நேராக போனீங்க சொன்னால் வேலனை குறிகட்டுவான் ஐநாதீவுக்கு எல்லாம் போகலாம். நீங்கள் பாருங்க ரவுண்ட் அபவுட்டும் வந்து உள்ளுக்க வந்து நிறைய கொஞ்சம் குப்பைகள் இருக்கு, கொஞ்சம் அதை செய்ய வேணும், திருத்த வேணும். பார்த்தீங்க சொன்னால் இந்த நேரத்தில் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்கேன்னு சொன்னால் வேலை டைம் தானே. இது வந்து பண்ண பூங்கா. இது வந்து இந்த நேரத்தில் வந்து பின்னேரங்களில் தான் வந்து இதில் மக்கள் கூட்டமாக இருக்கும். இங்கே பாருங்க நாங்கள் வந்து இப்போ இது வந்து பண்ணை வந்து இது பூங்கா தானே, சின்னாக்கள் பெரியாக்கள் நம்ம வந்து ஒரு நிற்கிற இடங்கள் பாருங்க. இந்த இடத்தை அப்படியே பார்த்து கொண்டு போவோம். இதில் இன்னும் மத்தியானம் வந்தால் லவசோடி எல்லாம் வந்துடுவீனே என்ன. பாருங்கடா இந்த காலம நேரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்காளி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கோட்டையோட பின்பகுதி. இங்கே பாருங்க அப்படியே ஒரு திருத்தம் இல்லாமல் அப்படியே இருக்குது தூணுகள் எல்லாம் பாருங்க. கோட்டையில் பின்பகுதி இங்கே அரசு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நடப்பாதை வந்து அந்த பண்ண பூங்குக்கு வந்து போகும். இந்த பேருந்துக்கு வந்து இந்த நிறைய மக்கள் கூட சிங்களாக்கள் இப்போ வந்திருக்கேன். பள்ளிக்கூடம் லீவுண்டே தொடங்குதானே கூடுதலாக சிங்களாக்கள்லாம் நிற்கினாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கேன்னா கூடுதலாக சிங்களாக்கள் இங்கே. இதில் வந்து கோட்டைக்கு போகிற நுழைவாயில். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து புதிய போலீஸ் ஸ்டேஷன். இப்போ வந்து திறந்த போலீஸ் ஸ்டேஷன். ஆமாம் ஒரு இன்ட்ரோண்டு எடுப்போம். என்ன உள்ளுக்க இந்தியாவில் ஸ்டேடியம் பாருங்க, துரியப்பா ஸ்டேடியம். இது வந்து நுழைவாயில். இப்போ இது ஸ்போர்ட்ஸ் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ அதால் வந்து நிறைய மாணவர்கள் இங்கே பாருங்கள் விளையாட்டு விழான்னு சொல்லி ஒரு போட் ஒன்று போட்டு நிறைய மாணவர்கள் நிற்கினேன் இங்கே. இன்றைக்கு வந்து கொஞ்சம் மக்கள் இந்த இடத்துல அதிக கூட்டமாக தான் இருக்கிறது. இது வந்து யாழ்ப்பாண போலீஸ் ஸ்டேஷன், பெரிய போலீஸ் ஸ்டேஷன். இப்போ நாங்கள் இப்போ போகிற பகுதி வந்து நூலகம், யாழ்ப்பாணம் நூலக ரோட் தான் இது. இப்படியே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அப்படியே மணிக்கூட்டு கோபுரம் பார்த்து கொண்டு இப்படியே நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு வரும். இதில் இருக்க சென்ட்ரல் காலேஜ் சென்னை இந்த ஸ்கூல். இது வந்து இது வந்து பழைய சுப்பிரமணியம் பூங்கா. சுப்பிரமணியம் பூங்கா நீங்கள் சொன்ன இந்த நூலகத்துக்கு முன்னால் இருக்கிற கால்வாய் பகுதியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு திருத்த வேண்டிய ஒரு நிலப்பாடுகள் இருக்கு இங்கே. பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண பொதுசன நூலகம் பாருங்க. அந்த பொதுசன நூலகத்தின் பெயிண்ட்டு அது வந்து இந்த காலப்பகுதியில் அப்படியே மாறாமையே இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து கலாச்சார மண்டபம் இருக்குது. இங்கே பாருங்கள் நூலகம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள் உங்களுக்கு சரஸ்வதி இந்த ஒரு சிலை ஒன்று இருக்குது ஒரு அழகாக. இது வந்து நுழைவாயில். அந்த ஒரு கேட்டால் நாங்கள் போகல. இந்த வந்து வாகனங்கள் போகணும்னு சொன்னால் இந்த கேட் வந்து திறப்பினேன். இங்கே பாருங்க இப்படி இருக்கு. இதில் வந்து செக்யூரிட்டி இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க. இப்போ
வந்து இப்போ மணிக்கூட்டு கோபுரத்துக்கு போகிற ரோட் பாருங்க, அப்படியே போய் காகில்ஸுக்கு போகுது, அப்படியே ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு வருது. இந்த பாட்டு சொன்னால் யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபம் வந்து இப்போ திருவள்ளுவர் பண்பாட்டு மையகம்னு சொல்லி மாற்றிட்டின பெயர். அது பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது, கொஞ்சம் எல்லாம் துப்புரவாக்கி நீட்டாக இருக்குது இந்த இடம். இப்போ அதிகம் சொன்னால் யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இன்றைய என்னமா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். வருது பெட்ரோல் செட். இது பழைய போலீஸ் ஸ்டேஷன். இது வந்து இப்போ முதல் இந்த பழைய போலீஸ் ஸ்டேஷன் தான் இது யாழ்ப்பாணத்தில். இப்போ இதுலேயும் வந்து நம்ம இடையில போலீஸ்தான் இருக்குன்னு இந்த பெட்ரோல்ஸ் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து 24 மணித்தியாலம் இந்த பெட்ரோல் செட் பாருங்க. நிறைய பஸ்ஸுகள் எல்லாம் நிற்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெட்விங் ஹோட்டல். இது வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் ஜெட்விங் ஹோட்டல் வந்து ஒரு பெரிய ஒரு ஹோட்டல். இது ஃபேமஸான ஹோட்டல். இப்போ இதெல்லாம் இங்கே இந்த இடத்துல இப்போ வந்திருக்கு, யாழ்ப்பாணத்தில் இப்போ வந்திருக்கு பாருங்கள் ஜெட்விங் ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது பார்த்தா காகில் ஸ்கொயர் வந்து இப்போ திருத்தி கொண்டிருக்குன்னு இந்த வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்குன்னு இங்கே பாருங்க. இல்லை பெயிண்ட்டுகள் எல்லாம் கலர் மாற்றி திருத்தி கொண்டிருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு கடைகள் இல்லை நிறைய கடைகள் இருக்குது. இப்படியே நம்ம சொன்னால் ஹாஸ்பிட்டல் ரோட். இப்படியே நாங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமாக போய் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் நுழைவாய் மெயின் கேட் காகிசோவாங்காட். பகுதிகள் நுழைவாயில் ஒரு நுழைவாயிலுக்கு பதில் நம்பர் போட்டிருக்கிற பாருங்க 1 2 3. இப்போ இது வந்து 4ஆவது. அப்படி இப்போ இதில் பொங்கலில் வந்து தான் இந்த பாட் பார்க்க போகிறாக்கள் அந்த டைமில் பாட் பார்க்க அந்த டைமில் தான் அந்த கேட்புரா படம் இதில். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோம்படி சந்தியான்னு. இது வந்து கோம்படி சந்தி சிக்னல் லைட் பாருங்க. இதில் வந்து இந்த பக்கத்து இதில் வந்து பீஸா கட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஸா கட் பில்டிங் இருக்குது. அதுலேயுமே இதை புது கட்டுறம் ஒன்று கட்டுப்படுது. என்ன இது இதில் கட்டுப்படுது. எல்லாம் மூடித்தான் இருக்கு. வேஞ்சலுங்க 10 மணி தான் தரப்பினா இப்போ எல்லாம் மூடி இருக்கு பாரு. இது மாதிரி ஒரு பெரிய பெரிய வெளிநாட்டு கடைகள் டொமினோஸ் பீஸா இந்த இதில் இருக்க கால் வயலை பாருங்க. இதெல்லாம் அப்படியே துப்புரவு செய்யாமல் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க எல்லாம். நாங்கள் என்ன சொன்னால் நல்லதாக காட்டேக்க அதில் இருக்கிற கூடாதுன்னு காட்டத்தான் வேணும் இந்த காணொலியில். இதில் சேலம் வேறு ஆர்ஆர் பிரியாணி சொல்லி உணவகம் வந்து பார்த்தவரோ இல்லை அது ஆணையில். இதிலே பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது.
ஒரு நாள் ஆஃபர்லாம் இந்த புட் சிட்டிக்கு முன்னால் ஒரு நாள் ஆஃபர் இல்லான்னு இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா வாங்க. இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே போக புகையிரத நிலையம் யாழ்ப்பாணம் மெயின். இதால் போனீங்க சொன்னால் புகையிரத நிலையம் அப்படின்னு பாருங்க. நேராக போட்டு அமெரிக்காவுக்கு போகணும். இது A+. இந்த பிரியாணி கடையா இந்தியன் ரெஸ்டாரண்ட். இந்தியன் ரெஸ்டாரண்ட். இது வந்து நித்தா துறப்பு நேரம் இருக்கு. 11 மணி பிறகு தான் துறப்பு. இதுவும் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று பாருங்க. ஹோட்டல் ஒன்று அடுத்த ஜேஎஸ் இதுவும் ஒரு ஃபேமஸ். ஜேஎஸ்சி ஹோட்டல். அத்தன்டிக் குஷின். அப்படியா? இதுவும் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று வந்து இது பாருங்க. ஒன்று படியால் அழகாக இருக்குது. நாங்கள் எல்லாம் உள்ளுக்கு போய் பார்க்கல. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படியெல்லாம் ஹோட்டல் இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இதுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜெப்னா பேலஸ் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் இருந்து அமெரிக்கா போகிறோம் சொல்கிறீங்க இந்த ரோட்டால். இதில் 3 லைட் இருக்குது. வந்து நல்லூர் டெம்பிள் ரோட்டு நல்லூர் போகிற வீடு. ஜூஎஸ் ஹோட்டல் இல்லாட்டா இப்போ நான் அமெரிக்காவுக்கு வந்துட்டேன். நான் ஜூஎஸ் இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஹோட்டல். என்ன ஃபேமஸான ஹோட்டல் இதுதான் ஜூஎஸ் ஹோட்டல். அதுதான் நாங்கள் அமெரிக்கா யூஎஸ்ஏக்கு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க அழகாக இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்க. இந்த பில்டிங் வந்து பாருங்க டாட்டான பில்டிங். இது என்ன பில்டிங்? இது ஹோட்டல் தான். கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸ். இதில் வருது இங்கே எஸ்பி ஹோட்டல். இது எஸ்பி ஹோட்டல். இதுவும் வந்து ஒரு பெரிய ஹோட்டல். இதில் வந்து ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்கு. என்ன இந்த சர்ச் இருக்குது. சர்ச் நான் பார்க்கல. பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. பெரிய சர்ச். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து யாழ்ப்பாணம் புகையிரத மெயின் புகையிரத நிலையத்துக்கு போகிற வீதி பாருங்க. நிறைய ஹோட்டலும் இருக்குது. இதில் வந்து நிறைய ஹோட்டல் இருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய ஹோட்டல். இது பாருங்க புகையிரத நிலைய வீதி. இதில் ஜால்கனி தங்கம் ஐயன் என்ன இது வந்து பெரிய ரூம்ஸ் ஹோட்டல். இதில் பார்த்தீங்க சொன்ன பாருங்க ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு இடையில வந்து ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது. இது வந்து நோர்த் கேட். என்ன வடக்கு வாசல். தமிழில் வந்து வடக்கு வாசல் சொல்லுவாங்க. இது வந்து நோர்த் கேட் ஹோட்டல் ஒன்று இருக்குது பாருங்க. ஒரு பெரிய ஹோட்டல். இங்கே இப்போ இதுக்கு பின்னால் தான் பெலம்புரியும் இருக்கு. என்ன இது மச்சான். இது பாருங்க. அந்த ஒழுங்கையால் வந்து வெலம்புரிக்கு போகணும். இதான் வந்து யாழ்ப்பாணம் புகையிரத நிலைய வீதி. புகையிரத நிலையம் இங்கே இருக்குது. வெலம்புரி ஹோட்டல். பார்ப்போம் புகையிரத நிலையம் வந்து இன்றைக்கு வந்து என்ன மாதிரி இயங்கி கொண்டிருக்கு என்னமாயிட்டு பார்ப்போம். இந்த அழகாக இருக்குது பாருங்க. பூக்காண்டுகள் எல்லாம் வச்சு இது அழகாக இருக்கு. இங்கே பார்ப்போம் நாங்கள் என்னமா இருக்குன்னு சொல்லிங்க. வெஹிக்கிள் பார்க்க என்ன இது இதெல்லாம் வாகனங்கள் விடக்கூடிய பகுதி. இந்த இடத்துல பாருங்க யாழ்ப்பாணம் புகையிரத நிலையம். அந்த இது வந்து இந்த பார்க்க நல்லா இருக்கு. நீட்டாக இருக்கு இந்த இடங்கள் எல்லாமே. என்ன இது பாருங்க சொல்லி டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. இப்போ இங்கே வந்து விசாரணைகள் என்ன துறாக்கையில் போல இருக்கு. துறாக்கையில் நாங்கள் இப்போ வந்த நேரம் துறாக்கையில் இனி நாளைக்கு 9 மணி ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதை பாருங்கள். இது வந்து யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து முன்பகுதி. இதில் வந்து தான் ட்ரெயின் வந்து வரும். நீங்கள் இருந்து யாழ்ப்பாணம் போகிறது ஏகேஸ்லேருந்து வர்றது. என்ன
யாழ்ப்பாணத்தின் ரயில்வே ஸ்டேஷன் முன்பகுதி பாருங்கள். இது வந்து கேகேஸில் இருந்து வர ரெயின் வந்து இப்படியே வந்து யாழ்ப்பாணம் இப்படியே வந்து கொழும்புக்கு போகும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து யாழ்ப்பாணம் என்ற ஒரு அழகிய ஒரு போட்டோ ஒன்று இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து ஆரியகுளம், என்ன ஆரியகுளம் சந்தி. இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆரியகுளம் சந்தி. இதுவும் வந்து ஒரு ரபிக்கான ஒரு இடம். இந்த ஏரியா வந்து ரபிக்கான இடம். இன்றைக்கு வந்து கத்தான அறிவிச்சும் வந்து நோமலாக இயல்பாக தானே இருக்குது. இன்றைக்கு என்ன இந்த இதுதான் ஆரியகுளம் அங்காளி இருக்கிறது. வந்து விகாரி இருந்தது யாழ்ப்பாணத்தில் வந்து பெரிய விகாரி. இந்த இடத்துல இது என்ன ரோட்? இது ஸ்டாலி ரோடு. என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலி ரோடுக்கு அப்படியே ஆரியகுளம் பார்த்துக்கொண்டு ஸ்டாலி ரோடுக்கு பார்த்துட்டோம். இந்த இடம் வந்து சரியா ரபிக்கான இடம். இப்போ எனக்கு காலமப்படுதுன்றபடியா என்ன 2 பஸ் வந்துச்சுங்க. இங்கே ஒரு பஸ் அங்கே ஒரு பஸ் வந்துச்சுன்னா சரி அப்படியே புட்டு போட்டு நிற்க வேண்டியா கோயில் அது கஷ்டம். தான் கொஞ்சம் வாகனங்கள் கூட வேற மக்கள் நடமாட்டங்கள் கூட வந்து ரபிக்காக இருக்கும். நிறைய கடைகள் வந்துட்டு கடைகள். இதில் பார்த்தீங்கன்னா கீழ்ஸ் சூப்பர் சூப்பர். இப்போ வந்து புதுசாக திறந்த என்ன கொஞ்சம் ரெண்டிங்காக ஓடின கடை கீழ் சூப்பர் மார்க்கெட். துறக்கையில் நினைக்கிறேன். துறக்கையில் இது எத்தனை மணி திறக்கிறது? 10 மணி துறக்கை. இது வந்து ஹாஸ்பிட்டல் பின்பகுதி. என்ன பின் ரோட்டு என்ன இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் எல்லாம் இப்போ பார்த்துட்டு என்ன எல்லாம் கிரெடிட் கடை, நாள் கடைகள். இந்த ரோடு தான் கமலேஸ்வரர் இருக்கிற இடம் வரைக்கும் வன்வே ஆகினேன். இப்போதான் இந்த மாதம் தான் வன்வே ஆகிருக்கேன். புதுசாக ஆகினவன் இங்கேருந்து போகலாம், அங்கேருந்து வரையில அதான் இது ஹாஸ்பிட்டல் பின்பகுதி. பாருங்க மோச்சரி கேட்டுன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் பின்பகுதி. பெங்காலயம் வந்து நிறைய கட்டுறங்கள் வந்துட்டேன் இந்த பகுதியில் எல்லாம் வந்துட்டேன். என்ன யூனிவர்சிட்டி மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டு படிப்போட அந்த டாக்டர்ஸ் படிப்போட சேர்ந்து கட்டுற பேர் அதில் இருந்தார். வெரி சரி. கடையில் வந்து நர்மதா நாக்கடையான் இதோட வந்து என்ன இங்கேருந்து போகலாம். அங்கேருந்து வரையில இந்த பகுதி என்ன நேரம் போமே மசூரியா ரோடு. இப்போ இந்த பகுதியெல்லாம் கூட நாக்கடையால் என்ன கடை பஸ் ஸ்டாண்ட். இதில் வந்து எல்லா கடைகளுமே இருக்குது. செருப்பு கடைகள், உடுப்பு கடைகள், ஃபேன்சி கடைகள், நிறைய கடைகளுக்கு இந்த பகுதியில் வந்து ஸ்டாண்டி ரோட். இப்போ நேராக போனீங்கன்னு சொன்னால் மேலே அன்கவே வன்வேண்டாடியே போயிடலாம். நான் சுற்றி கொண்டு வர ஒன்று தெரியல. இந்த பகுதியெல்லாம் வந்து நிறைய கடைகள் என்ன
பெட்ரோல் சென்டர் இது வந்துட்டு சாண்டி ரோட். கடையும் காட்ட போறீங்க ஓ பாத்திர கடையும் அதே ஒரு கப்பை காட்டிட்டு மரியா கவையாக வந்துட்டு ஃபோட்டோ. இப்போ இதில் வந்து 2 பெட்ரோல் சைக்கிள் இருக்குங்க பாருங்க. வின்சன்ஸ் இது வின்சென்ட் சாந்தி என்ன காசு கடை. ஆனால் இப்போ நிறைய கடைகள் இந்த யாழ்ப்பாணத்தில் நிறைய கடைகள் வந்துட்டு என்ன இப்போ சில கடைகள் இன்னும் துறக்கையிலேயே மற்றபடி இன்னும் கடையை திறந்தா டிராஃபிக்காக இருக்கு. இதுதான் வந்து முட்டாஸ் கடை சந்தி பாருங்க. இந்தியாவிலே பார்த்துச்சுன்னா நிறைய கடைகள் வந்துட்டு இங்கே இதுக்கு ஃபுல்லாக இந்த படக்கடைகள் படக்கடை வந்து இந்த சில்வர் சில்லர் பாத்திர கடைகள் புத்தா கடைகள் எல்லாமே இருக்கு. தெரிஞ்ச நண்பர்கள் வந்து எங்களை பார்த்து கொண்டு போகிறோம். இல்லை யாழ்ப்பாணத்தை சுற்றி காட்ட 2 இடத்தை எங்களை கண்டிருக்கிறார். அப்போ அதனால் இது வந்து வன்வே தான். இங்கேருந்து போகலாம், அங்கேருந்து வரையில. அது இது வந்து ஃபுல்லாகவே உடுப்பு கடைகள். ஆனால் என்ன இது வந்து ஃபுல்லாகவே உடுப்பு கடைகள் பாருங்க. கொஞ்சம் இதில் பாருங்க, இதில் மலையான் கவை வரும். இதில் வந்து ஒரு நாளும் ஒரு பக்கம்தான் இந்த வாகனங்கள் விடலாமே என்ன. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது மலையான் கவி, இங்கே இருக்குது மலையான் கவி. இங்கே வந்து கூட வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட்றத சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குமெண்டு. இது வந்து இந்த இடம் தான் வந்து சரியான ரவிக்குடி நடம். யாழ்ப்பாணத்திலே வந்து இந்த இடத்துல நிறைய கடைகள், எல்லா கடைகளுமே இருக்கேன் இந்த இடத்துல. டெலிஃபோன் கடை என்ன என்ன ஹார்ட்வேர்ன்னு சொன்னாலும் இந்த பேங்குகளும் வந்து மோட்டர் பைக் பார்ட்ஸ், சைக்கிள் பார்ட்ஸுகள், மற்ற டயலாக் கம்பெனி எல்லாமே இருக்குங்க. பாருங்க, டயலாக் டிவிஎஸ் ஷோரூமும் இருக்கு. அதில் பஜாஜ் பைக் ஷோரூம், பஜாஜ் பைக். பெரும்பாலான கடைகள் இந்த ரோட்டுக்கு போயிட்டு ஸ்டாண்டி ரோடு. பஜாஜ் இருக்குங்க, பஜாஜ் நேராக பார்த்தோம்னா டிவிஎஸ், நேராக பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது. மற்றது என்ன இந்த புக்கிங் கடைகள் எல்லாம் இருக்குது. என்ன வாகனங்கள், பைக்குகள். இங்கே பாருங்க, கீழ் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் திறந்துட்டு நினைக்கிறேன். ஓகே, இதோட என்னுடைய காணொலியை நான் முடிக்கிறேன். அடுத்த காணொலியை உங்களை சந்திக்கின்றேன். பாய்.